லண்டன்ல இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக விஜய் தொலைக்காட்சியில் இருக்கிற எல்லாரும் குடும்பத்தினர் எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து வரப்போறோம் லண்டனுக்கு. ஏப்ரல் 20th அன்னைக்கு O2 அரினாக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஏன்னா நாங்க எல்லாரும் அங்க இருக்க போறோம். எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜாலியான காலான ஃபன் ஈவெண்ட் பண்ணலாம். அண்ட் நாங்க ரொம்ப அன்போடையும் எதிர்பார்ப்போடையும் வரோம். ஸோ உங்களையும் நாங்க அங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே, ஸோ bye and see you there. ஸ்டார் விஜய் நாய் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ட்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், ஷூட்டிங், சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேபி, உனக்கு ஏதாவது தோணுச்சா? இல்ல வேட்டியா, எனக்கு ஒரே பிளாங்கா இருக்கு. தலைக்கு உள்ள பிளாங்கா இருந்தா யோசிக்கிறதும் பிளாங்கா தான் இருக்கும். நத்திங் சும்மா ஒழுங்கா யோசிக்கிற வேலையை பாரு. ஏன் ஃப்ளாப் ஆகுது? புடிச்சிட்டேன். என்ன? நாம கூட்டணியா போடுற திட்டம்லாம் ஏன் ஃப்ளாப் ஆகுதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் ஃப்ளாப் ஆகுது? ஏன்னா நம்ம 2 பேர்த்துக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகல, அதனாலதான். அப்படியா சொல்ற? ஆமா பேபி. கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகணும்னு என்ன பண்ணும்? குட் கேள்வி. ஜோடி நம்பர் 1ல டான்ஸ் ஆடணும். ஹே, விளையாடாதடா, சீரியஸா பதில் சொல்லு. அது எப்படி சொல்றது? நாம இன்னும் க்ளோஸ் ஆகணும்னா இந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ண கூடாது பேபி. ஜாலியா அந்த மாதிரி தோள் மேல கை போட்டு ஒரு பிரின்ஸ் மாதிரி பேசணும். வாட் பேபி? ஹே வெட்டியா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இந்த டகால்ட்டி வேலை என்கிட்ட வேணாம். முதல்ல கையெடு. ஓகே. அதுக்குள்ள பேபிக்கு கண்ணம் ஆப்பிள் மாதிரி வந்துருச்சு. சும்மாடா பேபி. உங்க சும்மாலாம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ பேசிட்டு இருந்த விஷயத்துக்கு வா. நம்ம திட்டம்லாம் ஏன் ஃப்ளாப் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் உன்னை பத்தி எனக்கும் என்ன பத்தி உனக்கும் பெருசா தெரியாம இருக்கனாலதான். அதனால முதல்ல நம்மளை பத்தி ஷேர் பண்ணிக்குவோம். என்ன சொல்றது? என்ன ஷேர் பண்ணும்? இப்போ உதாரணத்துக்கு நான் ஏன் மீனாட்சி வேணும்னு நினைக்கிறேனோ, நீ ஏன் சரவண வேணும்னு நினைக்கிறியோ, நாமளே ஷேர் பண்ணிக்குவோம். That's a good idea. ஃபர்ஸ்ட் நீ சொல்றீங்களா நான் சொல்லவா? நானே சொல்றேன். ஓகே. Actually, to be frank, இனிஷியலா எனக்கு சரவண மேல பெரிய கிரஷ் எல்லாம் ஒன்னும் கிடையாது. கிரஷ்னா? அதான் அன்னைக்கு சொன்னனே, ஃபீலிங்ஸ்யா. ஃபீலிங்கா? ஓகே. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டாங்க. எல்லாம் பேசி முடிச்சிட்டு தட்டை மாத்திர சமயத்துல நான் தான் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டேன். ஏன் பேபி? ஏன்னு தெரியல. அப்ப எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணல. இப்ப பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. He's such a nice guy, you know. அவன் கூட நான் பார்ட்டிக்கு போயிருக்கேன், மூவி போயிருக்கேன். ஆனா அவன் எங்கேயுமே ஃப்ரெண்டுன்ற லிமிட்டை தாண்டதே கிடையாது. He is very genuine. ஆமா, பார்ட்டினா அந்த கூகுள் பண்ணி பார்த்தேன்ற பாட்டுல வரும்ல. ஆமா, அந்த மாதிரி வச்சுக்கோ. ஏன் அந்த மாதிரியா? சொல்லு பேபி. என்னடா பேசிட்டே இருக்கும்போது ட்ரீம்ஸ்க்கு போயிட்ட? அது அந்த பாட்டுக்கு நான் மீனாட்சி கூட ஆடுனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். யாரு நீ? மீனாட்சி கூட ஆடுற மாதிரி யோசிச்சு பார்த்தேன். அட ஆமா பேபி, நசமாதான். திருடன்டா நீ. உன்னெல்லாம் நம்பவே கூடாது. சரி, உனக்கே மீனாட்சி வேணும், அத சொல்லு. அப்படி கேளு பேபி.
நமக்கெல்லாம் மீனாட்சி என் அத்தை வயித்துக்குள்ள இருக்கும் போதே கிரஷ்னா கிரஷ், அப்படி ஒரு கிரஷ். உன்ன மாதிரி கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமேன்ற டைப் எல்லாம் கிடையாது. நாமெல்லாம் வேற 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 மாதிரி. வேறனா? மானந்தால் மீனாட்சி, இல்லாட்டி சன்னியாசி. ஓ யா யா யா. சரி, நம்ம அடுத்த கட்ட திட்டம் என்ன? இது எப்படி இருக்கு பேபி? ஹே, செம்ம 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 வெட்டியா. இது மட்டும் சக்சஸ் ஆச்சு. டார்கெட் அச்சீவ்ட் தான். எஸ். யா பேபி. அப்புறம் பேபி சொல்லு வெட்டியா. நீ சென்னைக்கு போறப்ப என்னையும் கூட்டிட்டு போய் இந்த கூகுள் பாட்டுல வர மாதிரிலாம் பார்ட்டி கூட்டு போய் காட்டுவியா? இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம பார்ட்டிக்கு போறோம். டன் டன். ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. மீனாட்சி, மீனு, மீனு குட்டி, எங்கடி போன? செல்ல குட்டி, எங்கடி இருக்க? மீனு. அடிச்சுனா கொழுப்படா உனக்கு. என்னாச்சு மீனாட்சி? மீனு குட்டின்னு கூப்பிட்டு இருக்க. ஏண்டி ராத்திரியில பேசும்போது மட்டும் செல்லமா பேச மாட்டேன்னு திட்டுறா, இப்ப பேசுனா கோச்சுக்கிற? ஏய், அது நம்ம 2 பேரும் தனியா பேசும்போது. இப்படி நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு மீனு குட்டி செல்ல குட்டின்னு பேசுறியே. நம்ம விஷயம் தான் எல்லாருக்கும் தெரியுமே மீனாட்சி. ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியாதுல்ல. அவர்தான் வீட்டுல இல்லையே, மாத்திர கல்யாணத்துக்கு போயிருக்காரு. மொன்னங்கட்டி காலையில தான் வந்தாரு. அவரு ரூம்ல தான் இருக்காரு. ஐயோ, வந்துட்டாரா? ஆதிவாசி. ஆதிவாசியா? யாரு? நீதான் அடக்கி வாசி. சரி, நான் அடக்கி வாசிக்கிறதுன்னு இருக்கட்டும். முதல்ல இங்க உட்காரு. உட்காரு. உட்காருடி. உட்காருடி. என்ன? செல்லம், நான் சொல்லி கொடுத்த மாதிரியே இன்னைக்கு உங்க அப்பா கிட்ட நீங்க பேசுவீங்களா? என்ன சொல்லி கொடுத்த சரவணா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற பாத்தியா? என் செல்லம் இல்ல, அந்த வேட்டை மேட்ருடி, கல்யாணத்தை கேன்சல் பண்ணுன்னு சொன்னேனே, அந்த மேட்ரு தான். ஓ அதுவா? என்ன அதுவான்னு ஜெர்க்காகுற? சரவணா. என்ன மீனாட்சி? நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ கேப்பியா? என்ன ஐடியா? நீ அன்னைக்கு மாதிரியே கையில மீனாட்சின்னு பச்சை குத்துன மாதிரியே எழுதிக்கோ. சரி. என் அப்பா உன்கிட்ட பேசும்போது அவர் கண்ணுல படுற மாதிரி நீ கைய ஆட்டி ஆட்டி பேசுவியா? அப்புறம் என்ன, உங்க அப்பா என் கை வெட்டிடுவாரு, அப்படிதானே? ஐயோ, அது இல்லடா. இது என்ன சக்தி, என் மக பேரை உன் கையில எழுதிருக்கேன்னு கேப்பாரு. அப்படி கேக்கும்போது சார் நானும் அவளும் லவ் பண்றோன்னு நீ சொல்லிடலாம். விஷயம் ஈஸியா முடிஞ்சிடும். அப்போ மேடம் எதுவுமே பண்ண மாட்டீங்க, அப்படிதானே? நல்லா வாய்க்கிலே வேட்டை கட்டிக்க போறேன்னு என் கண்ணை பார்த்து சொல்ல தெரிஞ்சுல. இப்ப அதே மாதிரி நீயே தைரியமா பேசு. சரவணா, பேசுடி செல்லம். ஏப்ரல் 20 லண்டன் மாநகரில் O2 எரினா ஸ்டார் விஜய் நைட். ஸ்டார் விஜய் டிவியினுடைய நட்சத்திரங்கள் எல்லோரும் ஒன்றாக உங்களை சந்திப்பதற்கு ஏப்ரல் 20ஆம் தேதி லண்டனுக்கு வருகிறோம். வாருங்கள், கொண்டாடுவோம். ஸ்டார் விஜய் நைட் டிக்கெட்டுகள் கிடைக்கும் இடங்கள் சீலன் சூப்பர் ஸ்டோர், அகிலன் வீடியோ மற்றும் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ், சவுத் ஹாரோ, குளோபல் வீடியோ, லூயிசன், ஏஜே வீடியோ, ஹேஸ், காவேரி, கிரைடான், ஈழம் வீடியோ, ஹவுன்ஸ்லோ, பெஸ்ஃபோர்ட், வெம்ப்லி, SGA வீடியோ மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ், ஷூட்டிங், சாய் ஆஃப் லைசன்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் ஜுவல்லர்ஸ். மேலும் விவரங்களுக்கு லாக் ஆன் செய்யுங்கள் www.axs.com. மேலும் சிறப்பு சலுகையாக விஜய் டிவியின் புதிய வீவிங் கார்டு வாங்குபவர்களுக்கு ஸ்டார் விஜய் நைட்டிற்கான 2 டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இச்சலுகை இருப்புள்ளவரை மட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்லா வாய்க்கிலே வேட்டை கட்டிக்க போறேன்னு என் கண்ணை பார்த்து சொல்ல தெரிஞ்சுல. இப்ப அதே மாதிரி நீயே தைரியமா பேசு. சரவணா, பேசுடி செல்லம். செல்ல குட்டி. மீனாட்சி, மறந்துடாத பேசு. ஓகே, நம்ம இங்க இருக்கியா? வாங்கப்பா. எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமாமா? அம்மா போட்டுட்டு இருக்காங்கப்பா. சரிம்மா.
சக்தி சொல்லுங்க சார். என்னப்பா என்ன பண்ற? எப்பயும் போல வெட்டி தான். பேசு. என்னங்க இந்தப்பா காஃபி. சௌந்தர்யா தேங்க்ஸ் மேடம். உட்கார, உங்ககிட்ட ஒன்று பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நான் மதுரைக்கு என் ஃப்ரெண்டு தனவாள் மகளோட கல்யாணத்துக்கு போயிருந்தேன்ல. கல்யாணம்னா அதாம்மா கல்யாணம். சும்மா பிச்சுட்டான். ஏங்க அப்படி என்ன ஏற்பாடு பண்ணியிருந்தாரு? தமுக்க மைதானத்துல மணமேடையில 10,000 பேர் உட்கார்ற மாதிரி பந்தல். வெள்ளாட்டுக்கறி பிரியாணின்னு சும்மா தடபுடலா கொளுத்திட்டாமா. நானும் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நம்ம பிள்ளைங்க வைத்திக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் பண்ணும்போது இப்படித்தான் பிரம்மாண்டமா பண்ணணும். எதுக்குங்க ஆடம்பரம்லாம்? நீ பேசாம இருமா. அப்படி பண்ணாதான் பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன மீனாட்சி? ஆமாப்பா. என் மக தான் இந்த வீட்டுல நான் எது சொன்னாலும் தட்டாம கேட்பா. சக்தி சார், கல்யாணத்துல அது என்னமோ ஒரு கேமராப்பா, ஒட்டகச்சிவிங்கி கழுத்து மாதிரி ஒரு பெரிய கம்பியில மாட்டி இருந்தது. எங்கேயோ உட்காந்து ஆட்டுறானுங்க, அதுவும் ஆடுதுப்பா. அது ஜிம்மி சிப்பு சார். ஆமாப்பா, அந்த ஜிப்ப 4 வாங்குறோம்ப்பா நம்ம மீனாட்சி கல்யாணத்துக்கு. சூப்பர் சார். அப்பா. என்னம்மா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா? சார், அது வந்து சார். யாரது? உள்ள வாங்க. வணக்கம் சார். வணக்கம். யாரு நீங்க? நான் திருநெல்வேலி வினோத் போட்டோ ஸ்டுடியோல இருந்து வரேன் சார். அண்ணா இந்த ஆல்பத்தையும் போட்டோவையும் கொடுக்க சொன்னார். நீங்க ஏதோ தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், வைத்தியன வீடு தானே? ஆமா. அப்ப இங்க தான் சார் கொடுக்கணும். ஏதாவது காசு கொடுக்கணுமா? இல்ல சார், இது காம்ப்ளிமெண்டரி, இலவசம். சரி கொடுங்க. நான் வரேன் சார். என்ன போட்டோ ஆல்பம்? என்ன சௌந்தர்யா இது? இன்னைக்கு நல்லா மாட்டணும். வைத்தி, வைத்தி. கூப்பிட்டீங்களாப்பா? என்னப்பா, ஏதோ திருநெல்வேலி ஸ்டுடியோல இருந்து போட்டோவை கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன யாரு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சரி, அதுக்கும் பதில் இல்லையா?
இது? அது வந்துப்பா ஃப்ரெண்டு ஸ்டூடியோ வச்சிருக்கான், ஃப்ரீயாக ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து தரேன்னா. எப்போ எடுத்தது? அது நேத்துப்பா. நான் வீட்டில் இல்லாத நேரம் இதான் நடக்குது. அப்படிலாம் இல்லைங்க, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். இவங்க தான் எல்லாரும் சேர்ந்து என்னை ரொம்ப கம்பல் பண்ணி. இதில் எப்படி நான் வந்தேன்? அது நீங்கள் இல்லைன்னா ஃபோட்டோ எடுக்க மாட்டேன்னு அம்மா தான் படம் பிடிச்சாங்க. அதான் என் ஃப்ரெண்டு நீங்கள் இருக்கிற மாதிரியே ஓட்டி தரேன்னாப்பா. அதுக்கப்புறம் தான்ப்பா அம்மா ஃபோட்டோ எடுக்கவே ஒத்துக்கிட்டாங்க. ஆக எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அதை திருட்டுத்தனமா செய்ய இப்படித்தான் முடிவு பண்ணுவீங்க இல்ல? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. வேற எப்படி? அதுல கூட அதே போட்டோ தாங்க இருக்கு. என்ன பண்றது? சரவணா, நீயும் நானும் எடுத்த போட்டோஸ் இருக்கும். ஆமா, காலையில தான் வந்தேன். வந்துடுறேண்ணே. இதெல்லாம் எடுத்து உள்ள வை. எப்பா போட்டோ எடுக்கிறதா இருந்தா முன்னாடியே சொல்லக்கூடாதா? நானும் வந்திருப்பல்ல. அவன் என்ன நல்லா ஓட்டி இருக்கான், மூஞ்சிலாம் பெருசா இருக்கு. அடுத்த வாரம் வேணா திரும்ப வர சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து எடுப்போம். சரிப்பா. தம்பி, இந்த படத்தை ஹால்ல மாட்டி வைப்பா. சரிப்பா, நான் மாட்டிடுறேன். அப்புறம் மீனாட்சி, நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியம்மா. என்னம்மா? ஒன்னும் இல்லப்பா, நாங்க எல்லாரும் போட்டோ எடுத்தோம்ல, அததான் சொல்லணும்னு. எனக்கு தெரியுமா, நீ எதையுமே என்கிட்ட மறைக்க மாட்ட. மீனாட்சினா அது என் மீனாட்சி தான். சரி, நான் வெளியில போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. என்ன தாங்க முடியலப்பா சாமி. சாரி. இந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமே பண்ணாத, என்னால சமாளிக்க முடியல. கொஞ்ச நேரத்துல என்ன டென்ஷன் பண்ணி விட்டாரு உங்க அப்பா. கிரேட் எஸ்கேப். ஹாய், உங்களுக்கு சின்ன இல்லை பெரிய சர்ப்ரைஸ். ஸ்டார் விஜய் டிவி மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நைட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்டார் விஜயோட லண்டன் லான்ச்சும் அன்றைக்கி தான் நடக்க போகுது. நிறையா ஆர்டிஸ்ட், நிறையா ஆக்டர்ஸ், ஆக்ட்ரஸஸ் எல்லாருமே அதில் பங்கேற்க போகிறாங்க. நான் இருப்பேன், நீங்கள் இருப்பீங்களா? April 20th, லண்டன் O2 Arena. மேக் இட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, இந்த புள்ள என்ன இங்க வந்திருக்கா? இவளை பாக்குறது தானே ஐஸ்வர்யா போயிருக்கா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. ஐஸ்வர்யா எங்கப்பா உள்ள இருக்காளா? ஐஸ்வர்யா உன்னை பார்க்கத்தானமா உன் வீட்டுக்கு வந்தா. ஐயோ, நம்மள பார்க்க வரேன்ட்டு வைத்திய பார்க்க போயிருப்பாளோ? என்னம்மா முடிக்கிற? ஐஸ்வர்யா உன்னை பார்க்க வரலையா? அது நான் வீட்ல இருந்து வரலப்பா, நான் வெளியேந்து வரேன், அதனால எனக்கு தெரியல. நீ வீட்டுல இல்லைன்னா அவ என்ன வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கணுமே, இன்னும் ஆளை காணுமே. ஒருவேளை எனக்காக வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாளோ? நல்ல வேளை வீட்டுக்கு சீக்கிரமா வந்துட்டோம்.
ஏய் காயத்ரி, நீ என்னடி இங்க நிக்கிற? நான் உன்னை தேடி வெயில்ல உன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சாரிடி, நான் வெளியே போயிருந்தேன், உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். வீட்ல ஆள் இல்லைன்னு பார்த்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமாமா? அவங்க அம்மா தான்ப்பா வெயில்ல வந்திருக்க, மோர் குடிச்சிட்டு போமான்னு உட்கார வச்சுட்டாங்க. நான் போய் அவங்க அம்மா கிட்ட கேட்க மாட்டேன்னு பொய்யா சொல்ற? இன்னும் என்ன வேணாலும் கேளுங்கப்பா, சமாளிக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். இங்க வாமா, இப்படி வந்து உட்காரு. ம். நீ உட்காருமா. என்ன விஷயம்ப்பா? ஒரு சந்தோஷமான விஷயம் தான்மா. என்னப்பா? தென்காசில இருந்து எனக்கு தெரிஞ்சவங்க உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கம்மா. என்ன சிரிச்ச மணிக்கு இருக்கா? என்னம்மா அதிர்ச்சி ஆகும்னு பார்த்தா சிரிக்கிற? நான் எதுக்குப்பா அதிர்ச்சி ஆகணும்? நல்ல விஷயம் தானேப்பா சொன்னீங்க. நல்ல விஷயமா? ஒருவேளை வைத்திய கூட சண்டை போட்டனால மனசை மாத்திக்கிட்டாலோ? அப்ப நான் பொண்ணு பார்க்க வர சொல்லலாமா? இதையேப்பா என்கிட்ட கேக்குறீங்க? உங்க இஷ்டம்ப்பா. ஒருவேளை நம்மளை கிண்டல் பண்றாளோ? ஆனா எப்ப வராங்கன்னு மட்டும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுங்கப்பா. எதுக்கு? நானும் காயத்ரியும் பார்லர் போயிட்டு வந்துடுவோம்ப்பா. என்ன காயத்ரி, போன தடவை கூட பொண்ணு பார்க்க வந்தப்போ ஃபேஷியல்லாம் பண்ணாம டல்லா இருந்தேன்னு சொன்னல. போலாம். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா. சரிப்பா. அப்ப இந்த வார கடைசியில உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்றேம்மா. அப்ப நாங்க வெள்ளிக்கிழமை பார்லர் போயிட்டு வந்துடுறோம்ப்பா. சரிம்மா. அப்பா என்னம்மா? புதுசா ஒரு புடவை எடுத்துக்கிட்டாப்பா. ஃபங்க்ஷன் அன்னைக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு புது புடவை இருந்தா நல்லா இருக்கும்பா. ஃபங்க்ஷனா? என்ன ஃபங்க்ஷனு? சரிம்மா, எடுத்துக்கம்மா. நான் வரேன். சரிங்கப்பா. வரேம்மா. ஏய், என்னடி நடக்குதுங்க? ஒரு நிமிஷம் இருடி. வா, இப்படி உட்காரு. ஐயோ ஐயோ. என்னடி நடக்குதுங்க? அவன் கூட சண்டை போட்டு மனசை மாத்திக்கிட்டியா? மனசை மாத்திக்கிறதா? சண்டையெல்லாம் எப்பயோ சமாதானம் ஆயிடுச்சு. அப்போ உங்க அப்பா பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்றாங்க, டென்ஷன் ஆகாம சிரிச்சிட்டு இருக்கா? நான் எதுக்கு டென்ஷன் ஆகணும்? எதுக்கு டென்ஷன் ஆகணுமா? என்னடி சொல்ற நீ? ஒருத்தன் இல்ல, இன்னும் 1000 பேர் வந்து என்ன பொண்ணு பார்த்தாலும் எனக்கு கவலை இல்ல. கல்யாணத்தை நிறுத்தணும்னா நிறுத்துறதுக்கு தான் கைவசம் நமக்கு ஆள் இருக்கே. அப்புறம் ஏண்டி நாம டென்ஷன் ஆகணும்? அடிப்பாவி. எனக்கு பிடிச்ச கல்யாணம் நடக்கிற வர எங்க அப்பா மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருக்கட்டும். நான் கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டே இருக்கேன். இதுல யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம். கேடிடி நீ. அன்பரசு மகள்ல அப்படிதான்.